ஹாய் வியூவர்ஸ், சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அரிசியை முதல் நாளே ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு தட்டில் பரப்பி விட்டு ஒரு துணி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரப்பான பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் எடுத்து கஞ்சி வச்சா ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு கஞ்சி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரை கப்புக்கு 2.5 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் 1/2 கப்லேயே வாட்டர் மெஷர் பண்ணால் 1.5 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டதும் இதை நல்லா கலக்கி விட்டு குக்கரில் வச்சு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு இதை நல்லா கலக்கலைன்னா அடியில் அப்படியே ரைஸ் கட்டியாக நின்றுக்கும். இந்த சிவப்பு கவுனி அரிசி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்ததுங்க. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஸ்கின் இரிட்டேஷன் வராமல் தடுக்கக்கூடியதுங்க. இப்போ இந்த சிவப்பு கவுனி அரிசி அடிக்கொருக்க நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சுகர் பேஷண்ட் அடிக்கொருக்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சிறிதளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சூடாக இருக்குது. இப்போ இந்த சூடான கஞ்சி சிவப்பு கவுனி இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இது கொதிக்கையில் போடுறத விட இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் போடையில் வெங்காயம் 1/2 கப் ஆயிக்கும். இப்போ முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பழைய சாதம், ஃபெர்மெண்ட்டான ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்க மிதமான சூடாக இருக்கும். இதில் ஆட் பண்ணையில் ஆனியன் 1/2 குக் காய்க்கும். கஞ்சி குடிக்கல நமக்கு ரா டேஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபெர்மெண்ட் ரைட் வாட்டரை இதில் ஊற்றி இது ஆறுனதும் 1 கப் பழைய சாதத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பழைய சாதம் குட் பாக்டீரியா நிறைஞ்சதில் நம்ம கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, நல்ல ப்ரோபயோட்டிக் நிறைந்தது பழைய சாதம். ரைஸில் இருக்கக்கூடிய ஆன்டிநியூட்ரியன்ட்டை பழைய சாதமாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது அது பிரேக் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்பில் அப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த பழைய சாதம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த சிவப்பு கவுனி கஞ்சி வித் பழைய சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.